Hello everyone, welcome to Puducherry Aspirants YouTube channel. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது question based on algebra. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் மேக்ஸ் பேஸ் பண்ண கேள்வி தான். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரெண்டு ரூட்ஸ் இருக்கும். இதை சார்ந்து வந்து நம்ம ஒரு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் கூட பார்த்தோம். அது என்னென்னா பாலினாமியலை பேஸ் பண்ணியிருந்தது. பாலினாமியல்னா மோனோனாமியல், ஈச் டேர்ம்ஸை வச்சுருந்தா அது மோனோனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல்னு பிரிக்கலாம். இதே வந்து நம்ம டிகிரியை பேஸ் பண்ணோன்னா வந்து குவாட்ராட்டிக்கு அந்த மாதிரியான வெரைட்டி அந்த மாதிரிலாம் பார்த்தோம். கியூபிக் ஈக்குவேஷனு, ஓகேவா? ஸோ அந்த லீனியர் ஈக்குவேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம டிஃபைன் பண்ணோம். அந்த பேஸில் தான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டால் அதுக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு ரூட்ஸு அதில் ஒரு ரூட்டை இந்த கேள்வியில் கொடுத்துட்டாங்க. இஃப் 1/3 இஸ் அ ரூட் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இந்த மாதிரியான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது இதில் கேவோட மதிப்பு என்ன அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் கொஷின் வந்து நம்ம ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக 1/3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். அதுதான் அதோட மீனிங்கும். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்டே கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்னா எக்ஸோட ரூட்ஸை கொடுக்கறதா அர்த்தம். ஸோ 1/3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கேஎக்ஸ் மைனஸ் 5/9 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 1/3 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1/9 ப்ளஸ் கேஎக்ஸ் மைனஸ் 5/9 ஈக்குவல் டு 0 இப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் இந்த இடத்துல நம்ம எக்ஸோட மதிப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கேயுமே நம்ம எக்ஸோட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1/3 இல்லையா? ஸோ கே இன்ட்டு 1/3 அப்போ இது k/3ன்னு சொல்லலாம். ஸோ டினாமினேட்டரில் 3 and 9 இருக்குது. 3 and 9க்கு எல்சிஎம் எடுக்கணும். 3 and 9க்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா எல்சிஎமோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 3 and 9க்கு 9 தான் எல்சிஎம். ஸோ 9 தான் எல்சிஎம் அப்படின்னும் பொழுது இங்கே நம்ம என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? 3. அதே 3ஆல் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறப்போகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ டினாமினேட்டரில் எல்லாமே 9ஆக இருக்க போகுது. அப்போ 1 ப்ளஸ் 3k மைனஸ் 5 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதான் இந்த ஸ்டெப்புக்கு அடுத்ததாக வரக்கூடியது. அதே போல் இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது அங்கே போச்சுன்னா நியூமரேட்டர் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம பதில் என்ன கிடைக்கும்? ஸோ அதாவது டினாமினேட்டர் அப்படின்றது அங்கே நியூமரேட்டராக போனால் 0 × 9 0. ஸோ இங்கே வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் 3k மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. அப்போ அதுலேருந்து 3k இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3k ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து 3k அப்படின்றத 3 × kன்னு எழுத முடியும். அப்போ கேவோட மதிப்பு 4/3. ஸோ இதில் கேட்கப்பட்ட கேள்வி தான் கேவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கேவோட வேல்யூ வந்து 4/3. தேங்க்யூ.